நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களை இன்றைய கல்வி பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சகோதரி காளியம்மாள் அவர்கள் என்ன செய்யறாங்க, நாம் தமிழ் கட்சியில இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமது கட்சி உறவுகள் பல பேர் மத்தியில் இருந்துட்டு தான் இருக்கு. அதை பற்றி ஒரு சிறிய ஒரு விளக்கம் தான் இந்த காலையில பார்க்க போறோம். சரி நண்பர்களே, அதை பார்ப்பதற்கு முன்னால எனது விவசாய பணி இன்றைய விவசாய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காலையில ஒரு பதிவு பண்ணியிருந்தேன். அதுலயும் நான் என்ன வரோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் இந்த காய் பதிவு முடிச்சுட்டு காலையில் ஒரு பதிவேற்றம் பண்ணிட்டு அங்கே புத்தைக்கு ஒரு காடு பார்க்குறேன். அந்த காட்டில் கடைசியாக ஒரு வெங்காயம் வச்சுருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு மார்கழி 18 தேதிக்கு போல தான் வெங்காயம் வச்சுருந்தேன். இப்போ 50 நாள் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா பில்லு பிடிங்கிற வேலை. பார்த்தீங்கன்னா 2 தண்ணிக்கு முன்னே பில்லு பிடிங்கி இருக்கணும். எல்லாம் கொஞ்சம் ஏறி போச்சு. வேறு வேலையை பார்த்துட்டு அதை பிடிக்க முடியல. அதை போயிட்டு இன்னைக்கு வீட்டில் மனைவியோட அம்மாவோட அப்பாவோட போயிட்டு 4 பேரும் அதை பிடிங்கிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நம்ம சொந்த கட்டில் இப்போ நம்ம இருக்கிற இடத்துல ஒரு 3 வயல் தக்க பூண்டு வச்சிட்டோம்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அங்கே தரவில் பார்க்கும்போது தெரியும். அங்கே 3 வயல் தக்க பூண்டு வச்சாச்சு. மீதி 4 வயல் மொத்தம். அதில் மீதி இருக்கிற ஒரு வயல் வந்து சும்மா தான் இருக்குது. அந்த வயல் சும்மா தான் கிடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பில்லு வந்து இப்போ ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த பாலக்கோட்டை அப்படிங்கிற ஒரு பில்லு போய் பறந்துகிட்டு இருக்கோம். அந்த பில்லு ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பில்லு வந்து விதை முத்துறதுக்குள்ள இதையும் வந்து இப்போ உழவு ஓட்டி ஆகணும். இப்போ அதுக்கு முன்னே ஏன் இன்னும் உழவு ஓட்டாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொத்துமல்லி நம்ம விதைச்சோம். வெங்காயத்திலேயே நம்ம விதைச்சிருவோம். அந்த கொத்துமல்லி வந்து இருந்ததுனால கொஞ்சம் உடனே உழவு ஓட்ட முடியல. அந்த கொத்துமல்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விளைஞ்சிருச்சு. பிடிங்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். மல்லி நல்லா விளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இனிமேல் வந்து பிடிங்கிட்டு தான் உடனே உழவு ஓட்டலாம். பாலக்கோட்டை அப்படிங்கிறது இப்படி தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடியாக படுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விதை இன்னும் ஒரு வாரம் பிடிச்சின்னா 4 நாள் பிடிச்சின்னா நல்லா விதை பயங்கரமாக உண்டாயிரும். இதில் போய் சிறு சிறுதாக இருக்கிறது எல்லாமே விதை தான். முத்திருச்சுன்னா விதை இதை வந்து பரவிடும். இது பரவிருச்சு விதை முத்திருச்சு அப்படின்னா அவங்களும் விதை திரும்பி கொட்டிடும். திரும்ப பில் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். இது வந்து நம்ம இந்த விதை விழுவாமல் நம்ம ஓட்டுனா இருந்தால் தான் பார்த்துக்கிட்டாதான் நம்ம வந்து அந்த இயற்கை விவசாயம் சொல்கிற பார்த்தீங்களா, இந்த ரசாயன மருந்து அடிக்கிற பார்த்தீங்கன்னா, இந்த பில்லு வரதுனால தான் நாங்கள் ரசாயன மருந்து அதிகமாக அடிக்க வேண்டியிருக்கு. அப்போ அதனால் இந்த விதையை விழுகாமல் நம்ம உடனே வந்து ஓட்டி ஆகணும். பார்த்தீங்கன்னா குபேட்டா அங்கே நின்றுட்டு இருக்குது. தயார் நிலை இருக்குது. கொத்தமல்லியெல்லாம் பிடிங்கிட்டு உடனே குபேட்டா விட்டு ஒரு 2 சால் ஓட்டிட்டோம்னா இந்த விதை விழுகாமல் நம்ம உடனே ஓட்டிடலாம். அதுக்கப்புறம் திருப்பி பில்லு முளைக்காது. அப்போ உடனே நம்ம ரசாயன மருந்து அடிக்கிற வேலை இருக்காது. அப்போ நம்ம இயற்கை விவசாயத்துக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்படிதான் நண்பர்களே போயிட்டு இருக்கு. சரி வாங்க இப்போ நேராக பதிவுக்குள்ளே போயிடலாம். இப்போ சகோதரி காளியம்மாள் வந்து நாம் தமிழ் இருக்காங்களா என்ன ஒரு சர்ச்சை அப்படிங்கிற ஒரு போயிட்டு இருக்கு. இது எப்போ இருந்து இந்த சர்ச்சை அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் சீமான் அவர் வந்து சகோதரி காளியம்மாள் வந்து பிசிறுன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு விடயத்திலிருந்து தான் இந்த சர்ச்சை அப்படிங்கிறது தொடர்ந்து நின்றுகிட்டே போயிட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு தெளிவு, நம்ம கட்சி உறவுகள் மத்தியில் ஒரு தெளிவு என்ன இருக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க சகோதரி காளியம்மாள் வந்து மீண்டும் கட்சிக்கு வரணும், திரும்பவும் நாம் தமிழ்ச்சியிலிருந்து இணைந்து பயணிக்கணும், இருக்கிற அந்த கருத்து வேற்றுமையை கலைந்து தொடர்ந்து வந்து பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போட இருக்காங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா சகோதரி காளியம்மாள் வந்து தாவேக்கால வந்து இணைகிறாங்க, அதிமுக இணைகிறாங்க. பல கட்சிகள் வந்து அவர் வளைக்கிறதுக்கு தங்கள் கட்சி பக்கம் இழுக்கிறதுக்கு சூழ்ச்சிகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பல செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் என்ன ஒரு விடயம் அப்படின்னா, தமிழ் தேசிய கருத்தை உள்வாங்கிய சகோதரி காளியம்மாள் அவர்கள் வந்து வேற எந்த கட்சியில் இணையறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. இருந்தாலும் கடைசியா இன்று ரகசிய ஓட்டுநர் அவர்களுடைய பதிவின் மூலமா ஒரு விடயம் என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க தன்னிச்சையாக எந்த ஒரு கட்சி சார்பு இல்லாம தன்னிச்சையாக செயல்பட போவதாக, அதாவது சமூக பிரச்சனைக்காக செயல்பட போவதாக கருத்தை வந்து பதிவிட்டு இருந்தாரு. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, சகோதரி காளியம்மாள் வந்து இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் கூடிய சரி, நாம் தமிழ்ச்சி உறவுகள் மத்தியிலும் சரி இருக்கக்கூடிய அந்த சிறு கருத்து வேறுபாடுகளை வந்து மறந்து கடந்து நாம் தமிழ் கட்சியில் வந்து இணைந்து பயணிக்கணும் அப்படிங்கிறதா எனது தனிப்பட்ட கருத்து. மட்டுமல்ல, நமது கட்சியில் பயணிக்கக்கூடிய அனைத்து தரப்பு உறவுகளுடைய ஒட்டுமொத்த கருத்தாகவும் இருக்கு. அப்படிங்கும்போது இதை வந்து இணைந்து பயணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம விரும்புகிறோம். ஆனால் அதன் தாண்டி சகோதரி காளியம்மாள் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து பார்க்கணும். இருந்தாலும் சகோதரி காளியம்மாள் வந்து நாம் தமிழ்ச்சியில் இல்லை, விலகி இருந்தே செயல்படுறாங்க, நாம் தமிழ்ச்சி இணையில அப்படின்னாலும் அவங்க வந்து ஒரு இழப்பா, நாம் தமிழ்ச்சி வந்து இழப்பா அப்படின்னா நிச்சயம் இழப்பு தான். ஏன்னா ஒரு வீரியமிக்க ஒரு பெண்மணி, ஒரு களப்போராளி. அப்போ அது மிகப்பெரிய இழப்பு தான். அப்போ இது வந்து சில உறவுகள் மத்தியில் அவங்க இல்லை அப்படிங்கிறத வந்து ஒரு மனசோர்வு வந்து ஏற்படுத்த தான் செய்யுது. எனக்கும் அந்த ஒரு சோர்வு தான் இருக்கு, ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு களப்போராளி கட்சியில் இன்னைக்கு இல்லை அப்படிங்கும் போது அதை வந்து நினைக்காம திரும்ப வந்து நம்ம வந்து யாரை நம்பி இந்த நாம் தமிழ்ச்சி அப்படிங்கிறது இல்லை. ஏன் ஒரு வார்த்தை சொல்றேனே, ஆனால் சீமானே இல்லைன்னா கூட நாம் தமிழ்ச்சி அப்படிங்கிறது இயங்கணும். அதுதான் எனது தனிப்பட்ட கருத்து. அப்படிங்கும் போது ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ணன் சீமான் அவர்களே சொல்லியிருக்காங்க, நானே இல்லைனாலும் எனது கொள்கையில் வந்து பின்னால் வரக்கூடிய தலைமுறைகள் வந்து வழியெடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதனால எப்பேற்பட்ட நிர்வாகியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட முக்கிய பிரமுகராக இருந்தாலும் சரி, நாம் தமிழ்ச்சி விட்டு விலகி சென்றாலும் சரி, இல்லை ஒதுங்கி இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் சரி, நாம் தமிழ்ச்சி அப்படிங்கிறது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எனது கருத்து. அதனால இந்த காணொலி பதிவு மூலமா நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, சகோதரி காளியம்மாள் வந்து மீண்டும் நாம் தமிழ் கட்சியில் இணைந்து பயணிக்கணும் அப்படிங்கிறதா எனது கருத்து. அப்படி இல்லைனாலும்
நாம் தமிழ் கட்சி உறவுகள் இதை பற்றி எந்த ஒரு துளியும் இல்லாம நாம அதை சகோதரி காளியம்மாள் வந்து கட்சியில் இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணம் அப்படிங்கிறது துளியும் இல்லாம பழையபடி எப்படி இருந்து வீரியமா செயல்படுமோ அந்த அளவுக்கு வீரியமா நமது கட்சியை வந்து செயல்படுத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எனது தலைமையான கருத்தா இருக்கு. நிச்சயம் அதனால வரும் நாட்களில் இதை முன்னெடுத்து செல்வோம். யார் இருந்தாலும் சரி, யார் இல்லைனாலும் சரி, நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நோக்கி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்கிறேன். சரி நண்பர்களே, இந்த நேரத்தில் இந்த தகவலை கொண்டு உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த கருவி. மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.